தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரள மாநில குற்றப்பதிவேடு புள்ளி விவரங்கள் அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்தியுள்ளன. மொபைல் போன்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளத்தின் தவறான பயன்பாட்டால் 4 ஆண்டுகளில் 41 குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். டிஜிட்டல் போதை என்ற புதிய அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்டதாக குற்றப்பதிவேடு புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் இன்று வரை டிஜிட்டல் சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாட்டில் சிக்கிய குழந்தைகளின் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதே சமயம் 2.5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் 1992 குழந்தைகள் டிஜிட்டல் அடிமைத்தனம் காரணமாக மறுவாழ்வு மையங்களில் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் பள்ளி மாணவர்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தற்போது 6 மறுவாழ்வு மையங்கள் இயங்கி வருகின்றன. கொல்லம் மையத்தில் 480 குழந்தைகள், கோழிக்கோடில் 325 குழந்தைகள், திருச்சூரில் 304 குழந்தைகள், கொச்சியில் 300 குழந்தைகள், திருவனந்தபுரம் 299 குழந்தைகள், கண்ணூரில் 284 குழந்தைகள் சிகிச்சை பெற்றுள்ளனர். இங்கு சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளில் அடிமையான குழந்தைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விலை உயர்ந்த டிஜிட்டல் சாதனங்களை பரிசளித்து போதைப்பொருள் கடத்தும் கும்பல் தவறாக பயன்படுத்துவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தைகள் மனநலனுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வரும் டிஜிட்டல் போதை பிரச்சினை மாநிலத்தில் சமூக மற்றும் கல்வித்துறைக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது.